பாரிஜாத மலரின் பண்பாக, பார் ஏற்கும் அன்பின் புகழாக, ஊர் மெச்சும் உங்கள் சிறப்பு, யார் மிச்சம் இந்த பொறுப்பு. பூவாய் மலர்ந்து சந்தனமாய் மணந்து, பொன்னாய் ஒளிர்ந்து விண்ணாய் புகழில் விரிந்து, அன்பை வித்திட்டு அறிவை பயிர் செய்து, அறத்தை வழங்கி எய்யென எழுவகை எங்கும் காணாத அன்னைக்கு ஒப்பாய் அருளை பொழிந்து ஆற்றல் மிகுந்து ஆன்றமைந்த அருட்தந்தை முதல்வர் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் தமிழ் இலக்கிய மன்ற விழா மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் கர்மவீரர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நன்னாளில் நமக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் நடுவர் முனைவர் திரு டான் ஸ்டோனி பேராசிரியர் லோயலா கல்லூரி சிறப்பு விருந்தினரை வருக வருக என நம்முடைய பள்ளியின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். தமிழ் இலக்கிய மன்ற தொடக்க விழா மற்றும் கர்மவீரர் காமராஜர் பிறந்த விழா, இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நமது தமிழ் இலக்கிய மன்றத்தை தொடங்கி வைக்கும் அதே வேளையில் மாபெரும் தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் இந்த சிறப்பு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு மாணவர்களே, இன்று 2 விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களை கொண்டாடும் நாளாகும். நமது தாய்மொழியான தமிழ் மற்றும் கல்வி எனும் கொடை. தமிழ் உலகின் மிக தொன்மையான மற்றும் செழுமையான செம்மொழிகளில் ஒன்றாகும். இது நமக்கு ஞானம், விழுமியங்கள், கலாச்சாரம் மற்றும் கருணை ஆகியவற்றை போதிக்கும் மொழியாகும். நமக்கு அன்பு கட்டளையிட்ட ஒளியாம் இறைவனை ஒளியின் மூலம் மங்கள விளக்கேற்ற சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு காமராசர் அவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்ய நமது சிறப்பு விருந்தினர் அவர்களையும் முதல்வர் தந்தை அவர்களையும் தமிழாசிரியர் பெருமக்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்க நம்முடைய முதல்வர் அவர்களை அழைக்கின்றேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. கல்வி என்னும் கற்கண்டு நம் வாழ்வை கற்பக வருஷம் போல் வளரச் செய்யும். அவையோர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். பாகுபாடற்ற பசியற்ற அறிவு மிக்க பாரத்தை காணவே நான் மிகுந்த ஆவல் கொண்டேன். என்ன வியப்பு! இன்றைய தலைமுறை மாணவர்களை காணும் போது என் நெஞ்சின் நெகிழ்ச்சியுற்றேன். வானளாவிய வளர்ச்சியை கல்வியில் கொண்டு வர முயன்ற ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் நன்றிகள். பெருந்தலைவர் காமராசர் பற்றிய செய்திகளை நம்முன் உரையாக ஆற்ற வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவர் முகமது ஜசீம் அவர்கள். தான் செல்ல வேண்டிய வழியறிந்து அதன் வழி சென்று பிறருக்கும் வழிகாட்டி செல்பவரே சிறந்த தலைவர் என்கிறார் ஜான் மேக்ஸ்வெல். இந்த வரிகளுக்கு ஐயமாறு பொருத்தமாகும் ஒரு பெருந்தலைவர். அரசியல் ஆளுமையில் யாரை போல் இருக்க வேண்டும் என்றால் இவரை போல் என்று கருப்பு வெள்ளைக்கால மாந்தர்கள் தொடங்கி வலைத்தள வாரிசுகள் வரை சுட்டிக்காட்டும் தன்னிகரற்ற நம் முன்னோடி ஐயா காமராசர் அவர்களை பற்றி நவீன தமிழகத்தின் சிற்பி என்ற கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மக்களால் வாழ்ந்த தலைவர் அல்ல, மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம் கர்மவீரர் என்பதை அவர் மறைவில் விட்டு சென்ற 135 ரூபாய் ஒரு பழைய பேனாவும் இன்றும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தார்க்கியல்பு என்ற வள்ளுவன் கொடுத்த இலக்கணத்தை
உண்மை என உலகிற்கு உதாரணமாய் வாழ்ந்து நம் மேம்பட்ட வாழ்வில் இன்றும் ஓர் அங்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா காமராசரை இந்த கல்வி தினத்தில் கொண்டாடுவதை பெருமை கொள்வோம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று பாடி விடுதலை போராட்டத்தை மக்களிடையே தூண்டிய பாரதியாரின் பாடலுக்கு இப்போது செவிமடுப்போம். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு தக்கை திறக்கது மூச்சினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே. செந்தமிழ்நாடிது எங்கள் செந்தமிழ்நாடிது, செந்தமிழ்நாடிது எங்கள் செந்தமிழ்நாடிது, செந்தமிழ்நாடிது எங்கள் செந்தமிழ்நாடிது, செந்தமிழ்நாடிது எங்கள் செந்தமிழ்நாடிது. கம்பர் அவர்களே, பாருங்கள் பாட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு தெரியாது, இது வந்து நீங்கள் வாழ்வதற்கு பல ஆண்டுகள் கழித்து உங்களை மாதிரி ஒரு சிறந்த புலவர் ஒருத்தர் இருந்தார், பாரதியார் சொல்லிட்டு, அவர் எழுதிய பாடல். ஓகே, மிக்க நன்றி. கம்பர் என் கூட வந்திருக்காரு, ஏன்னா அடுத்தது அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. சோழ நாட்டில் 12ஆம் நூற்றாண்டில் தோன்றிய நான் கவி சக்கரவர்த்தி என்றும் பாராட்டப்பட்டேன். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் என்று தொடங்கி 10,589 பாடல்களை எழுதி ராமவதாரம் என்று பெயரிட்ட கம்பன் நான். உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தமிழ் மொழியின் பெருமையை போற்றுங்கள், பறைசாற்றுங்கள். தமிழன் என்ற பெருமையுடன் வாழுங்கள். நான் வருகிறேன். நன்றி, வணக்கம். மணப்பாறை மாடு கட்டி நாட்டுப்புற பாடலுக்கு இனிமையாய் நம் கண்களுக்கு விருந்தாய் நடனமாட வருகின்றனர் நமது 8ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகள். நடனம். அன்பு ஆசிரியர்களே, மாணவர்களே, ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாடலை பாடுகிறேன். வார்த்தையை தேடினேன், கிடைக்கவில்லை. நானாக எழுதினேன். ஆறு கால புல்லுலதாயமா கட்டின வீடு ஆறு வீடு, ஆறு வீடும் பாழும் வீடு எம்மா, அங்கிருந்த வீட்டுக்கு கூரை இல்லை. கூரை இல்லாத வீட்டுலதாயமா இருந்த பெண்கள் ஆறு பெண்கள், ஆறு பெண்களும் பாழும் பெண்கள் எம்மா, அங்கிருந்த பெண்ணுக்கு காதே இல்லை. காதே இல்லாத பெண்ணுக்கு தாயம்மா செய்த கம்மல் ஆறு கம்மல், ஆறு கம்பலும் பாழும் கம்மல் எம்மா, அங்கிருந்த கம்மலுக்கு கல்லே இல்லை. தங்களது அணிக்கு வலு சேர்க்கும் பேச்சாளர்களை கொண்டு வழக்காடுவது பட்டிமன்றம். நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு டான் ஸ்டோனி அவர்களை நடுவராக கொண்டு இன்றைய இளைஞர்கள் தேர்ந்தெடுப்பது ஆக்கப்பாதையா அழிவு பாதையா என்ற தலைப்பிலே வழக்காட வருகிறார்கள் நமது மாணவ செல்வங்கள். இன்னைக்கு காலத்திற்கேற்ற ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு தலைப்பை நம்ம தமிழ் துறை தேர்ந்தெடுத்திருக்காங்க.
அதுதான் இன்றைய ஜென்சி தலைமுறையினர் எந்த பாதையில் செல்கின்றார்கள், ஆக்கப்பாதையிலையா அல்லது அழிவு பாதைக்கு போகிறாங்களா? இவர்கள் இப்படி மாற்றங்களை ஏற்பது ஆக்கத்துக்கு உரிய வழியா அல்லது அழிவுக்குரிய வழியா என்பதை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் பேச வராங்க. முதலாவதாக ஆக்கப்பாதையே, நாங்கள் எடுத்துக்கிறதெல்லாம் ஆக்கப்பாதை தான். நீங்கள் சும்மா போயிட்டு எங்களை எப்போ பாரு நாங்கள் அழிவில் போகிறோம் அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்கள் ஆக்கத்தை நோக்கி தான் போகிறோம். சின்னதாக ஒரு கேள்வி கேட்குறேன். கத்தி நல்லதா கெட்டதா? படம் நல்லா இருந்துச்சு, ஆனால் கத்தி ஒரு மருத்துவர் கையில் இருந்துச்சுன்னா அது நல்லது. அதுவே ஒரு தவறானவன் கையில் இருந்துச்சுன்னா அது ஒரு தவறான செயலை தான் கொடுக்கும். அதை தான் நானும் சொல்கிறேன். இளைஞர்கள் எப்பொழுதும் நல்லவங்க தான். நீங்கள் அவங்க எப்படி வழி நடத்துறீங்கிறது தான் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்கள் இந்த சோசியல் மீடியாவை பார்த்து கெட்டு போயிடுறோன்ட்டு. சோசியல் மீடியாவை பார்த்து கெட்டு போகிறோம் அப்படி அவங்க சொல்கிறது என்னதுன்னா, இப்போது சில டைலாக்லாம் சோசியல் மீடியா நிறைய வருது. எங்கள் அண்ணனுக்கு வரணும்னா எங்கள் அண்ணனையே அப்படி போன்ட்டு சரியான கோட்பாடு இல்லாமல் சும்மா கத்துறாங்கன்ட்டு. அந்த மாதிரி சோசியல் மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு அவங்க திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. எத்தனை பேர் போன ஜெனரேஷனில் திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்காம அவங்களோட சாதனையை பண்ண முடியாமல் போயிருக்காங்க. ஆனால் நாங்கள் இந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க இளைஞர்கள் எங்களோட கருத்துக்களை பெருமையாக வெளிப்படுத்துகிறோம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னது ஃபங்கு சார், ஃபங்கு வைக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும் போது ஹேர் ஸ்டைல் கரெக்டாக இல்லைன்ட்டு. நாங்கள் எல்லாரும் ஒழுக்கமாக தான் முடி வெட்டியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் என்னதுன்னா தவறான கருத்துக்களை இளைஞர்கள் மேலே கொடுக்கறது. நாங்கள் யாரும் ஸ்கூல் படிக்கும் போதோ கல்லூரியில் இருக்கும் போதோ முடி வளர்க்குறது இல்லை. எங்களுக்கு தோணும் போது முடி வளர்க்குறோம். அதாவது திரைப்படத்தில் நடிக்கும் போது முடி வளர்க்குறோம். ஏன் அது தனுஷ் நடிகரை பார்த்து தான் வளர்க்கணுமா, இல்லை நாகார்ஜுனாவை பார்த்து தான் வளர்க்கணும்? பிரசிடெண்ட்டாக இருந்த அப்துல் கலாம் ஐயாவே லாங் ஹேர் தான் வச்சது. அவரு தான் சொன்னது இளைஞர்கள் நம்ம நாட்டோட கண்கள்ன்ட்டு. ஏன் அவர் சொன்னது அப்போ தப்பாயிருமா? இல்லை, நாங்கள் இந்த நாட்டோட கண்கள் தான், ஒழுக்கமாக தான் வளர்றோம். அது என்னது ஃபங்கு சார்? அப்துல் கலாம் ஃபங்கு வச்சிருந்தாருன்னு சொல்லி ஃபங்கு வச்சிருக்காங்களாம். டேய், அப்துல் கலாம் ராப்பகலா உட்காந்து படிச்சாருடா. அவர் ஃபங்கு வச்சிருக்காருன்னு சொல்லி நீ ஃபங்கு வச்சிருக்க சொல்லு, கரெக்டா? அதே சொன்னாரு, கமர்ஷியல் படத்திலேயே லாஜிக் பார்த்த ஜென்ரேஷன் இதுன்னு. கொஞ்ச நாள் முன்னாடி டூடுன்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. அந்த படத்துல என்ன லாஜிக் இருக்குன்னே தெரியல. அவன் பின்னாடி போறான், அவன் பின்னாடி போறான். அந்த படத்தை எடுத்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டு அவ்வளோ பாக்ஸ் கலெக்ஷன். இந்த பாதை அங்கே ஆக்கப்பாதை. எனவே நான் முகமது ஜசீம், நம் இளைஞர் சமூகம் செல்வது அழிவுப்பாதை 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 என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. Our boys participated and won the following prizes. May I request Reverend Father Administrator to do the honors.